ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். சுண்டைக்காயை நம்ம குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் எதுவுமே வைக்க போகிறதில்ல. சுண்டைக்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டு செடியில் நிறைய சுண்டைக்காய் வச்சுருக்கு. அதை இந்த பாருங்கள், கொத்து கொத்தாக வச்சுருக்கு. அதை நான் எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்போல்லாம் சுண்டைக்காய் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வத்தல் போட்டாவது எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி மேலே இருக்கிற காயை மட்டும் ஆஞ்சிட்டு இந்த மாதிரி கல் வச்சு அலசிட்டு கல் வச்சு உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காய் ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை குழம்பு வச்சு சமைச்சோன்னா அதில் இருக்கிற கசப்பு தன்மை தெரியாது. குழம்புல சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வெறுமனை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். கசப்பு தன்மையோடு சாப்பிடணுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பொரியல் மாதிரி ரொம்ப சூப்பராக சாப்பிட்றாங்க. இதோட சத்துக்களும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைங்க. பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து வரும். நல்லாவே கலர் மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. பருப்பு பொடி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அடுப்பில் சிம்மில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான சுண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடும். இது சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.